புதுக்கல்லூரி மற்றும் நியூ7 தமிழ் அன்பு பாலம் இணைந்து நடத்திய இரத்த தான முகாமில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். சென்னை புதுக்கல்லூரியில் இளைஞர் செஞ்சிலுவை சங்கம், லயன்ஸ் கிளப் ஆஃப் சென்னை, ஸ்கைலைன், நியூ7 தமிழ் அன்பு பாலம் ஆகியவை இணைந்து நடத்திய இரத்த தான முகாம் நடைபெற்றது. கடந்த 5 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இந்த முகாம் ஆண்டுக்கு 5 முறை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டின் முதல் இரத்த தான முகாம் காலை தொடங்கி மாலை வரை நடைபெற்றது. இதில் புதுக்கல்லூரி மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று 110க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் செய்தனர். இதுவரை நடைபெற்ற முகாம்களில் மாணவர்கள் 3440 யூனிட் இரத்தத்தை அரசு மருத்துவமனைகளுக்கு வழங்கியுள்ளனர். இரத்த தானம் செய்த மாணவர்களுக்கு கல்லூரி சார்பில் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நியூ7 தமிழ் அன்பு பாலம், ஒய்ஆர்சி யூனிட் புதுக்கல்லூரி, லயன்ஸ் கிளப் ஆஃப் ஸ்கைலைன் இணைந்து இன்று இரத்த தான முகாம் புதுக்கல்லூரி வளாகத்தில் நடைபெறுகின்றது. இந்த இரத்த தானம் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனை இரத்த வங்கிக்கு வழங்க இருக்கின்றோம். ஏற்கனவே பல ஆண்டுகளாக 30 இரத்த தான முகாம்கள் நடத்தி 3440 யூனிட் இரத்தங்களை ராயப்பேட்டை அரசு இரத்த வங்கிக்கும் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி இரத்த வங்கிக்கும் வழங்கியுள்ளோம். இது இந்த வருடத்தினுடைய முதல் இரத்த தான முகாம். மொத்தத்தில் நியூ7 தமிழ் அன்பு பாலத்துடன் நடத்துகின்ற 31வது இரத்த தான முகாம். இன்று எங்கள் கல்லூரியினுடைய மாணவர்கள் 112 பேர் அவர்கள் பெயர்களை பதிவு செய்துள்ளார்கள் என்று இரத்த கொடை வழங்குவதற்காக. இதுபோன்று எங்கள் மாணவர்கள் தொடர்ந்து இரத்த தானம் வழங்க முன்வருவதால் அரசு மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு ஏழை பயனாளிகள் பயன்படுகின்றனர். இது எங்கள் கல்லூரிக்கும் மகிழ்ச்சி. இரத்த கொடை வழங்கிய அனைத்து மாணவர்களுக்கும் எங்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைக்கி நம்ம புதுக்கல்லூரியுடைய ஒய்ஆர்சி கிளப் அண்டு லயன்ஸ் கிளப்போட ஸ்கைலைன், நியூ7 சேனலோட அன்பு பாலத்தின் மூலமாக தொடர்ந்து ரத்த தானம் கொடுத்துட்ருக்காங்க ராயப்பேட்டை மருத்துவமனைக்கு. அது மட்டும் இல்லாமல் எப்போ பிளட்டு கேட்டாலும், ஏதாவது தேவை இருந்தாலும், ஒரு எமர்ஜென்சி இருந்தாலும் உடனடியாக அணுகலாம்ங்கிறது தான் இந்த புதுக்கல்லூரியுடைய இது ஒரு தாரக மந்திரமாக இருக்குது. எவ்வளவோ ஏழைப்பட்ட யாருமே ஹெல்ப்பே இல்லாத பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. ஒரு வாட்டி கொடுக்குற ரத்தம் 4 பேரை ஒரு டைமில் காப்பாற்றப்படுது. ஒரு ஆணாக இருந்தால் வருடத்துக்கு 4 முறையும், ஒரு பெண்ணாக இருந்தால் வருடத்துக்கு 3 முறை ரத்த தானம் கொடுக்கலான்னு எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த வாலண்டரி பிளட் டொனேஷனில் புதுக்கல்லூரி முதலிடத்தில் இருக்கிறதுக்கு காரணம் எங்களுடைய அயராத முயற்சியும் உழைப்பும் தான் நான் சொல்ல முடியும். அதுக்கு மெயின் காரணம் இந்த டோனார்ஸ், இந்த பசங்க வாலண்டரி பிளட் டோனார்ஸ். இந்த சக்ஸஸ்க்கு காரணம், அதாவது வாலண்டரி பிளட் டொனேஷன் தமிழ்நாடு இந்தியாவிலே முதலிடத்தில் இருக்கிறதுக்கான மெயின் காரணம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டோனர்ஸ் தான். இந்த தானத்தை கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய பிளட் பேங்க் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.